வணக்கம், என் பேர் அனுராதா, இவர் ரம்யா. நான் இன்றைக்கி தயிர் இட்லி பண்ணுறேன். தேவையான பொருட்கள்: இட்லி, கேப்சிகம், பூந்தி, தயிர், கொத்தமல்லி, மஸ்டர்ட் சீட், எண்ணெய், கேரட், பெப்பர், சால்ட்டு. இப்போ ஆரம்பிக்கலாம். ரம்யா, இட்லி எடுங்க. 4 இட்லி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தயிரில் இருக்கிற லம்ஸ் எல்லாமே போகிறதுக்காக ஃபுல்லாக தயிரை நல்லா கடையணும். கடைஞ்சிட்டு இதில் விடுறோம். சால்ட் எடுங்க. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி, கேரட் அண்ட் கேப்சிகம் ட்ரெஸ்ஸிங்காக மாத்திரம் வச்சுருக்கோம். கேரட் எடுங்க. எவ்வளோ வேணும்? கொஞ்சம் செய்வோம். இது ஃபுல். கேரட் ரொம்ப அதிகம் தேவையில்லை, ட்ரெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் கேரட் தேவை. கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் கேப்சிகமாக எடுக்குமா? கொஞ்சமாக போதும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் காரம் இல்லாமல் கேப்சிகமில் நான் சீவி போட்டிருக்கேன். போதுமா? நான் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ண பூந்தியாக வச்சுருக்கேன். அதை இதில் தூவிடுறோம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சோண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிச்சு கொட்டணும். இது ரெடி ஆகிடுது. கொஞ்சம் டாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது முடிஞ்சிடுது. ரம்யா, இது எப்படி பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா? எப்படி என்னென்ன செஞ்சோம்? இதில் ஃபஸ்ட்டு இட்லியை ஃபஸ்ட்டு போட்டு அதில் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் பூந்தி, கொத்தமல்லி, கேப்சிகமும் கேரட்டும் நீ சீவி கொடுத்த. அதுக்கப்புறம் நான் கடுகு எண்ணெயில் தாளித்து இது பண்ணேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? பிடிச்சிருக்கான்னு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுலேயே கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் ஹெர்ஷீஸ் சாக்லேட் அந்த மாதிரி ஃப்ளேவர்டு இது வாங்கி போட்டிங்கன்னா இது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு டெசர்ட் மாதிரியும் சாப்பிட்லாம். அண்ட் குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.